சார். சொல்லுங்க கிரிஷ். சார், வருஷம் வருஷம் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கொடுப்போம்ல சார். இந்த வருஷம் இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். கிரிஷ், எப்போதும் போல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனாத ஆசிரமத்திலேருந்து பிக் பண்ணிட்டு படிக்க வைங்க. ஓகே சார். சார். நான் தான் 5 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? சாரி சார், நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அனாதாசிரமத்துலேருந்து எப்போதுமே 10 பிள்ளைங்களை நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறீங்க. அது நல்ல விஷயம் தான் சார். ஆனால் ஏன் எப்போதுமே பெஸ்ட்டாக படிக்கிற பிள்ளைங்களே இன்னும் பெஸ்ட்டான ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க? படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலுமே படிக்கும் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் கூட தெரியாத பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்துட்டு நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அவங்க புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? ஆமாம் சார், இது கூட நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா பிடிக்காத பிள்ளைங்கள கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான ஸ்கூலில் சேர்த்தோம்னா உங்ககிட்ட ஏதாச்சும் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும்ல சார். அண்ட் இது ஒரு புது ட்ரையாக கூட இருக்கும் சார். ஆல்ரெடி டாப்பில் இருக்கிற பிள்ளைங்கள இன்னும் டாப்பான ஸ்கூலுக்கு அனுப்புனா ஓகே, அவங்க அங்கே இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் மைனஸில் இருக்கிற பொண்ணுங்களை நல்லா ப்ளஸ்ஸான ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க ப்ளஸ் ஆனால் அது கொஞ்சம் நல்ல விஷயம் தானே. இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு தியா வந்தீங்க? வேலை பார்க்குறதுக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரியா? தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் கொடுக்குற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. அண்ட் கிரிஷ், எப்போதும் போல் நம்ம பண்ணுற விஷயத்த பண்ணால் போதும். இப்போ நீ கிளம்பலாம். ஓகே சார். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டோம் சார், அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். மெயில் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், கிளம்புங்க. சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்கே வேலை பார்க்குறதுக்காக மட்டும்தான் சார் வந்தேன், வேறு எதுவும் என் வேலை கிடையாது. பட் ஒரு நல்ல விஷயம், நீங்கள் யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். அந்த குவாலிட்டியை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. யாரும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சொல்லி கொடுத்து நான் இவ்வளோ தூரம் வரல தாரா. எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அண்ட் அதை வச்சு என்னால் இன்னும் சர்வை பண்ண முடியும். அண்ட் இப்போ உன்னோட அட்வைஸ் கேட்குற நிலமையில நான் இல்லை. தயவு செய்து கிளம்புறியா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா சார்? உங்கள் ஃபேஸே சரியில்லை. ஒன்றும் இல்லை தாரா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். சார், எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. தாரா, நான் அந்த கம்பெனியோட பாஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான். அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனம்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் ரொம்ப நல்லது. சாரி சார், ப்ளீஸ். நல்லா இருக்கேன், அதனால என்னாச்சுன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? இந்த மனுஷன் இந்த கத்துறாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்க கூடயே பேச மாட்டாங்க போல, பணத்தோடையே வளர்ந்து பணத்தோடையே இருப்பாங்க போல. கிரிஷ். எஸ் சார். நியூவாக ஜாயின் பண்ணவங்கலாம் வந்து 1 month ஆயிடுச்சு. இந்த 1 month சேலரி போட்டிங்கல்ல? போட்டாச்சு சார். அனாத ஆசிரமத்தில் இருக்கிற மேடம்க்கு கால் பண்ணி கேளுங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பெஸ்ட்டான ஸ்டடீஸ் கொடுத்தா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா, உங்கள் லிஸ்ட்டை வாங்குங்க. ஓகேவா? ஓகே சார். போகலாம் கிரிஷ். ஆதி. என்னடா ஆச்சு, ரொம்ப டல்லாக இருக்க? உடம்பு எதுவும் முடியலையா? நல்லா தான் இருக்கேன். உன்னோட ஃபேஸ் பார்த்தே எனக்கு தெரியாதா? சொல்லு. உச்சின்னு வச்சுங்காதாடா, உடம்பு இந்த கொதிக்கி ஒரு வார்த்தை சொல்லலாமல்ல. எந்திரி, ஹாஸ்பிட்டல் போலாம். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரியாயிரும். கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதனால கூட இருக்கலாம். எந்திக்க புரிய இல்லையாடா? வா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. நம்ம ஆஃபீஸ் கேண்டீன்லேருந்து எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொண்டு வா. என்கிட்ட டேப்லெட் இருக்கு, அதை போட்டுக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ற? ஏடா, சின்ன வயசுலலாம் அவ்வளோ ஃபீவர் வந்திருக்கு. அப்போ என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சா எனக்கு சரியாச்சு சொல்லு. அந்த டேப்லெட் போட்டு தான் அம்மா சரி பண்ணுவாங்க. அப்படியும் முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நான் வளர்ந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? என் உடம்பு பற்றி எனக்கு தெரியும்டா. போடா. ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம்டா, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. ப்ளீஸ் கிரிஷ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என் மைண்டு, என் உடம்பு எல்லாமே டயர்டாக இருக்குது. ப்ளீஸ். என்னவோ பண்ணு, வேளாம் என்னைக்குமே திருந்தவே மாட்டான். திருந்துறதுக்கு என்ன இருக்குது? அவன் கஷ்டம் அவனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். மறுபடியுமா? சார், நல்ல இஞ்சி ஏலக்காய் போட்டு நம்ம கேண்டீன்லேருந்து டீ வாங்கி கொண்டு வந்திருக்கேன் சார். இதை நல்லா குடிங்க, உங்கள் மைண்டு உங்கள் உடம்பு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிரும் சார். எதுக்கு தாரா? உங்கள் ஃபேஸை பார்த்தாலே சரியில்லைன்னு தோணுச்சு சார், அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். குடிச்சு பாருங்க, சரியாயிரும். உங்களுக்கு வேணா நான் பண்ணுறதுலாம் அதிக பிரசங்கித்தனமாக தெரியல சார். நீங்கள் எங்களோட பாஸ், ஆனால் ஒரு எம்ப்ளாயியாக எங்களை ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா பார்த்துக்க வேண்டியது என்னோட, அதாவது சார் எம்ப்ளாயியான எங்களோட கடமை சார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் சரியாயிரும் சார். ஓகே தாரா, தேங்க்ஸ்.
டீ ஒன்று தான் குறைச்சல். உன்னைய பழி வாங்கினா தாண்டி என்னையால நிம்மதியாக இருக்க முடியும். அது தாண்டி உன் கொடுமை, உன் வெக்கம், உன் சிரிப்பை எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் ஆகணும். ஆனால் நான் நினச்சது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் உன் கண்ணில் இருந்து ஃபுல்லும் கண்ணீர் மட்டும்தான் வரும். உன் சிரிப்பே இல்லாமல் அழிச்சிருவேன். என்ன என்ன இன்னும் தாராவை காணோம்? வர வேண்டிய நேரம் தாம்மா, வந்துருவா. அத்தை நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்மா, வர வேண்டிய நேரமா இது, கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல? ஏன் என்னாச்சு? எப்போதும் இந்த டைமுக்கு தானே வருவேன். தாராமா, ஒரு மாப்பிள்ளை வீடு சொன்னோம்லாமா, அந்த வீட்டுல இருந்து நீ கொனியோ பொண்ணு பக்கம் வராங்கம்மா. என்னப்பா, ரொம்ப பேர்லாம் வரலாமா? அந்த பையன் மட்டும்தாம்மா வரேன். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நம்ம குடும்பத்துக்கு நல்லா தெரியுமா? பையனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, இன்னும் 2 நாளில் வெளியூருக்கு போகணுமா? அதுக்கு முன்னாடியே உன்னைய பார்த்து பேசினா உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிச்சுக்கலாம்லாமா? என்னது இவ்வளோ அவசரம்? அதெல்லாம் சொன்னால் புரியாது தாரா. பெண்ணை பெற்றவங்களுக்கு, பெண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பொட்டை பிள்ளைய காலங்காலத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவளை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வர்றதுக்குள்ளே வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குமா? சரி போய் கிளம்புமா. ஏப்பா, மோனி யாரையாச்சும் வர சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் இன்னும் 10 நிமிஷத்தில் பையன் வந்துருவான். போ. சரி கிளம்பிட்டு ரூம்லேயே இரு. நாங்கள் கூப்பிட்டோன்னே வெளில வா. சரி. இந்த இடமாச்சு நல்லபடியா முடியணுமா? சும்மா பொண்ணு பார்க்க வராங்கன்னு என் பிள்ளைக்கு சேலை கட்டி விட்டு அவளும் ஒவ்வொரு தடவையும் வந்து நின்றுட்டு ஒரு பொம்மை கணக்கா அவளை ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கலமா. சரிண்ணே, இது நல்ல இடம் தானே, முடிஞ்சிட்டுனா எனக்கும் சந்தோஷம் தாமா. வாங்க தம்பி. வாங்க தம்பி, உட்காருங்க. இருக்கட்டும். அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உட்காருங்க தம்பி. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அம்மா அனுப்பிச்சு விட்டாங்களேன்னு தான் வந்தேன். வாங்க தம்பி, பொண்ணு உள்ளதான் இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்கறதுல எல்லாம் இஷ்டமே இல்ல. என்னப்பா இப்படி சொல்றீங்க? எங்க பொண்ணெல்லாம் கிளம்பி இருக்க சொன்னதுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லைங்கீங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல, ஒரு 10 பேரை கூட்டு வந்துட்டு பொண்ணை நிக்க வச்சுட்டு அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்ல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் நான் மட்டும் வந்து பார்க்கலான்னு வந்தேன். வாழ போறது நாங்க தானே, எங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நீங்க பேசிக்கலாம். அதான் தம்பி நானும் சொல்லிட்டு இருந்தேன். பொண்ணுகிட்ட பேசுறீங்களா? அதுக்காக தானே வந்திருக்கேன். சரி வாங்க. என்ன, நான் தாரா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வரேன். என்னன்னு? சரிம்மா. ஹாய், ஆ நான் தான் உங்களை பார்க்க வந்த மாப்பிள்ள. சொல்லுங்க. உங்க நேம் தாரா கரெக்டா? கரெக்ட். என்னோட நேம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? உங்களோட நேம் என்ன? ரெவின். ஓகே. உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியலையா? ஆமா. ஆமா, புதுசா ஒரு ஆள்கிட்ட பொண்ணு பார்க்குறோன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டினா என்னதான் பேச முடியும்? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஓகே, நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் ரொம்ப பெருசா சக்ஸஸ் எடுக்கலான்னாலும் ஓகே, என்னையால குடும்பத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இன்கம் வருது. அண்ட் நீங்களும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க, உங்களுக்கும் சேலரி வரும். ஸோ நம்மளால குடும்பத்தை ரன் பண்ண முடியும்ல. ஆனா நான் என்னோட சேலரி என்னோட அப்பாக்குலாம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்கள் சேலரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பட் ஓகே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தாராளமாக கொடுங்க. அப்புறம் எனக்கு அம்மா அப்பா மட்டும்தான், அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், படித்தேன். அப்படிலாம் என்னால் சொல்லவே முடியாது. எனக்கு தேவையான நீட்ஸ்லாம் என் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குற அளவுக்கு ஸ்டஃப் இருந்துச்சு. ஸோ நல்லா படித்தேன். படிச்சுட்டு இப்போ என்னோட அறிவு வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். அது எனக்கு ஒன்றும் பெருசாக செட் ஆகலை. ஸோ 2 பேருமே முடிவு பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம். அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகி பசங்க கூட இருக்காங்க. ஸோ அதை வச்சு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் பிஸ்னஸ் பண்ணுறதால கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியதாக இருக்கும். பட் மேரேஜ் ஆச்சுன்னா அதை கண்டிப்பாக என்னையால் ஃபுல்லும் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்னையால் பார்த்துக்க முடியும். அண்ட் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான், யாரும் இல்லாத காரணத்தினால நான் இல்லாதப்போ நம்ம குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் உங்களுக்கு வீட்டு வேலை பார்க்குறதுலலாம் ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அம்மா தான் வீட்டு வேலை ஃபுல்லும் பார்ப்பாங்க. அண்ட் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக ஒரு வேலைக்கு ஒரு அக்காவையும் வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கணுமே, அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதுக்குன்னு வேலையே பார்க்காம இருக்க வேண்டாம். பட் எங்கள் அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ், ஒரு நீங்கள் ஃப்ரீயாக சண்டேலாம் இருந்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அம்மாவுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பாண்டிங் வரும். சார், ஒரு நிமிஷம். நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்களோ? ஆமாம். இல்லை, இவ்வளோ பேசிக்கிட்டே போறீங்களா? முதல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டே போறீங்க. என் சைட்லேருந்து நான் சொல்லணும்ல, என்னை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா தானே என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உங்களால் சொல்ல முடியும். இவ்வளோலாம் பேச வேண்டாம். எனக்கு உங்களை
பிடிக்கலையா? ஓகே, இது எனக்கு நார்மலா எல்லாரும் சொல்ற பதில் தான். எப்போதுமே நானு என்னதான் பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் நான் கருப்பா இருக்கேன், பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்காது. இட்ஸ் ஓகே, போலாம். இல்ல கருப்பா இருக்கிறதால ஏங்க, உங்கள மாதிரி பொண்ணுங்க அழகா இருந்தா எப்படிங்க கருப்பா இருக்கிற என்னையெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க? என்கிட்ட நல்ல இன்கம் இருந்தாலும், நல்ல படிப்பு இருந்தாலும், நல்ல வேலை இருந்தாலும், ஏன் கொஞ்சம் நல்ல மனசு இருந்தா கூட பொண்ணுங்க கிட்ட போய் நான் பேசினாலே நீங்க கருப்பா இருக்கீங்க, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஸோ இதெல்லாம் செட் ஆகாதுன்றவாங்க. நீங்கெல்லாம் சொல்லுவீங்கல்ல, எத்தனை பொண்ணுப்பா பார்க்க வருவாங்க, சேலையெல்லாம் கட்டிட்டு வந்து நிக்கணுமான்னு சொல்லிட்டு. ஆனா பையங்களுக்கும் அப்படி கஷ்டம் இருக்குங்க. எத்தனை பொண்ணுங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு தெரியுமா இந்த காலத்துல. எல்லாமே கரெக்டா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தால தடுத்துடுறாங்க. நான் அழகா இருந்தேன்னா, ஐயோ ஃபேமிலியோட ஒண்ணா இருக்கணுமா, எனக்கு செட் ஆகாது, உங்களோட இன்கம் பத்தாது, அப்படி இப்படி நிறைய இருக்குங்க. எனக்கு இது பழகிருச்சு தாரா, போகலாமா? ஒரு நிமிஷம், நீங்க நீ தப்பா நினைச்சிட்டீங்க. நீங்க கருப்பா இருக்கிறதாலலாம் நான் உங்களை ஒன்றும் வேண்டான்னு சொல்ல வரல. ஐயோ பரவாயில்லங்க. இது இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதை தாங்க சொல்ல வந்தேன். ஏன்னா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், இன்னும் நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு, இன்னும் லைஃப்ல நல்லா முன்னேறணும் அப்படி நிறைய எனக்கும் ஆசை இருக்குங்க. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டும், ஓகேவா? நான் மனதார உங்களை வாழ்த்துறேன். அண்ட் சீக்கிரம் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ற பொண்ணு உங்களுக்கும் கிடைக்குங்க. ஓகே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க மனசு மாதிரியே. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க.